பெரியார்மன் என்று சொல்லுகின்ற இந்த மண்ணில் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எதிரில் இருக்கிற எல்லோரும் ஒரு படையில் திரண்டா, நானு அன்றும் இன்றும்னு மாநாடுகளை பத்தி பாக்குறாங்க. தீர்மானங்கள் என்பது முந்தி மாநாட்டுல அங்க விவாதத்துக்குள்ளாக்கப்பட்டு அதுல எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்படும். இன்னைக்கெல்லாம் தீர்மானம் எழுதி வச்சு ஏற்கனவே ஊடகங்கள் கைக்கு சேர்ந்துருது. ஆக மாநாட்டோட அந்த தீர்மானங்கள் கோரிக்கையே அடிபட்டு போகுது. ரெண்டாவது, மாநாடு எது குறித்து பேசுகிறோம், எதற்காக ஒன்று கூடுகிறோம் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய கேள்விக்குறியா நின்றுருக்கு. மிகப்பெரிய நமக்கு தெரியாதது இல்லை. நிறைய விஜய்ங்கிற இப்பயும் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு நடிகர், அவரை பார்க்க ஏராளமான கூட்டங்கள் வருகிறது. பெரியார்மன் என்று சொல்லுகின்ற இந்த மண்ணில் இன்னும் தனி மனித வழிபாட்டுக்கு எதிராக நம்ம ஒண்ணுமே செய்யலையேங்கிற ஒரு வருத்தம் தான் எங்களுக்கு முன்னாடி நிக்குது. மாநாடு நல்லா செயல்படட்டும், அரசியலுக்கு வரட்டும், மக்கள் பணி என்ன ஆற்றாங்கிறத பார்த்துக்கிட்டு நாங்க அடுத்த கருத்து சொல்லலாம். மாநாடுகளை வச்சுலாம் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா பாமகவின் சித்திரை முழு மாநாடுக்கு இணையா நாங்க எந்த மாநாட்டையும் நாங்க சொல்ல மாட்டோம். மாநாடுகள் கூட்டுபவர்கள் இன்னும் மாநாட்டில் என்ன பேசப்பட பொருளாக போகிறது, எதை குறித்து விவாதிக்கிற அது அவ்வளோ பெரிய கூட்டத்தை நீங்க அரசியல் எழுச்சியா மாத்தணும். அதுக்கு நோக்கி நகலன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒன்றுதான். நீங்க எல்லாத்துலயும் தெரியும், அந்த எந்த இதுலயுமே நிரந்தர தலைவர், நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்லாம் சொன்னவங்க எல்லாம் காணாம போனதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சட்ட ரீதியாக ஒரு அமைப்பு எப்படி இருக்கணுமோ அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு ஐயா வேற அணி, நாங்க வேற அணிங்கிறதெல்லாம் இல்லை. ஐயா எங்களை நீங்க துணிச்சலாக எதையும் விமர்சனம் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்ததன் அடிப்படையில தான் எங்களுடைய விமர்சனங்களும் அமைந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு பாமக இன்னும் கூடிய விரைவில் ஒன்றாக இணைந்து ஒரேதான் களம் காணும் என்பதை உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் தரலாம். எப்பயுமே ஐயா முன்னாடி நல்ல பேர் வாணும்னா நாங்க போய் பேசி முயற்சி எடுக்க வேணாம் வேண்டியில்லை, களத்துல என்ன செயல்படுறீங்கிறதான் கேள்வி. அந்த செயல்பாட்டை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவரோடு இணைந்து நாங்களும் நீங்கள் நடைமுறைத்துல பார்த்துட்டு இருக்கிறீங்க. மிகப்பெரிய எழுச்சியாக எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்க இதை உற்சாகமா பாக்குறோம். இந்த செயல்பாடுகள் ஐயாவின் எல்லா மனதையும் மாற்றும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இன்றைக்கு மக்கள் விரோத அரசா திமுக இருக்குது. அப்ப ஜனங்கள் மிகப்பெரிய விரக்தியில இருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் அதிருப்தியில இருக்கிறாங்க. ஆக ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு விருப்பம் தான் எங்களுக்கு. இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எதிரில் இருக்கிற எல்லோரும் ஒரு படையில் திரண்டா பெரிய விஷயமா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அதை திரள விடாம திமுக நிறைய வேலை பார்க்கும். இதையெல்லாம் மீறி மக்களுக்கான பணியை முன்னெடுக்க எல்லோரும் ஓரணியில் திரண்டும்னு நாங்கெல்லாம் ஆசைப்படுறோம். எல்லாரும் ஓரணியில திரணுங்கிறதா எல்லாரோட விருப்பம். நாங்க தொண்டர்கள் தான், தலைமை அதுக்கான முடிவுகளை எடுக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பொதுக்குழு எங்க விருப்பத்தை நாங்க தெரிவிப்போம். நல்ல இயக்கங்கள், மக்கள் பணியாற்ற இருக்கிற இயக்கங்கள், இது என்னோட தனிப்பட்ட கருத்து. மக்கள் பணியாற்ற இருக்கிற இயக்கங்கள் ஒரு கூட்டணி ஆட்சியிலே வா, அதிகாரத்திலையும் நாங்கள் பங்கு கொள்ளுவோம், இதுதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து மக்கள் பணியாற்றுவோம்னு எப்ப சொல்ல தயாராகிறாங்களோ அப்போ ஒரு சரியான ஜனநாயகம் உருவாகும்னு நான் நினைக்கிறேன். அதனால அதிகாரத்திலையும் பங்கு கொள்றது, கூட்டணி சேர்ந்து நான் உன்னைய வெற்றி பெற வைக்கிறதும் நீ என்னைய வெற்றி பெற வைக்கிறதுமா தான் கூட்டணி இருக்கணும். நீங்க கூட்டணி போட்ட பிறகு அவங்கள காலி பண்ணலாம் இவங்கள காலி பண்ணலாங்கிற நோக்கில திமுக பாரம்பரியம் நம்மளுக்கு சேர்ந்துருச்சு. இதெல்லாம் இன்னைக்கு மாற வேண்டிய காலகட்டம். சரியான ஜனநாயகமும் மக்கள் பணியும் நடக்கணும்னா எந்த ஈகோவையும் அரசு இயக்கங்கள், கட்சிகள் விட்டு ஒரு குடையின் கீழ் ஒன்றிணையும் என்பது சாதாரணவனுடைய இயக்கமா இருக்குது. திமுகவுக்கு எதிரணியில் இருக்கிற எல்லாருமே இணையலாம். ஆமா, அதிமுக மட்டும் இல்லையே, இங்க நிறைய இன்னைக்கு முந்திதாங்க ரெண்டு இயக்கம், இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு இயக்கங்கள் நிறைய வந்துட்டது. இன்னைக்கு தொடங்கின தாவாக்கா வரைக்கும் எல்லாரும் இயக்கங்கள் தொடங்கியிருக்காங்க. எல்லாரும் மக்கள் பணியாற்றுறது, எல்லாரோட நோக்கம் திமுகவுக்கு எதிரானதுதான். அப்ப ஏன் ஒண்ணு சேரக்கூடாது? இது ஒண்ணு சேர்ந்தா மிகப்பெரிய களமாக மாறும். தனி மனித ஈகோக்களை விட்டு எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைந்து வளர வேண்டும், மக்கள் பணியாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். திமுகல குடும்ப அரசியல்ங்கிற எல்லா விமர்சனத்தையும் தாண்டி ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ
தங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு நாங்க சரியாதான் செயல்படுத்தணும் நிரூபிக்கட்டும், நானும் கைதட்ட தயாரா இருக்கிறேன். எப்ப விமர்சனம் வருதுன்னா செயல்பாடு சரியா இல்லைன்னா ஏன் குடும்ப அரசியலை கொண்டு வரீங்கன்னு கேள்வி வருது. செயல்பாடு சரியா இருந்துட்டா இந்த கேள்வி வராது. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்தப்போ இந்த குடும்ப அரசியல்ங்கிற கேள்வி வரல. ஏன்னா 5 வருடம் அவர் மருத்துவ அமைச்சராக இருந்த போது அவர் ஆற்றிய பணிகள் இதுவரைக்கும் வேற எந்த அமைச்சரும் மாற்றல. அப்போ நீங்க உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா அந்த குடும்ப அரசியல்ங்கிற கேள்வி வராது. எப்போ வரும்னா நீங்க தகுதியாலேனா வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.